அதோட 2024க்கான வேலையை இயேசு செய்து முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வாழ வச்சிருப்பாருன்னா 2025க்கான வேலையை இயேசு சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். ஆகவே வாழ்ந்திருப்போம், வளர்ந்திருப்போம், வெற்றி பெறுவோம், ஜெயம் பெறுவோம். இயேசு எனக்காகத்தானே எவ்வளவு கரையம் செலுத்தினாரு. என்னை வாழ வைக்கத்தானே அவர் வாழ்வை இழந்தாரு. என்னை ஐஸ்வர்யவனாக்கத்தானே அவர் தரித்திரரானாரு. என்னையை ஆசீர்வதிக்கத்தானே அவர் சாபமானாரு. அப்புறம் எப்படி நான் சாபத்தில் இருப்பேன், எப்படி நான் வியாதியில் இருப்பேன், எப்படி நான் தரித்திரத்தில் இருப்பேன் அப்படின்ற கேள்வி எழுப்பி என்னை வாழ வைக்க இவ்வளவு கரையம் செலுத்திருக்கிறாருன்னா நான் வாழ்ந்திருப்பேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அவர் சொல்லுவாரு, பச்சமா பேசுவாரு, பிரியமானவனே உன் ஆத்துமா இப்படிதான் வாழுகிறது போல நிச்சயமா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பார். கரங்களிலே காலத்தை வைத்தே இருப்பவர், தம் புய பலத்தால் ராஜ்யங்கள் ஆளுகை செய்பவர், என் பேச்சையும்